ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பணப்பெட்டி யார் வந்து எடுத்துகிட்டு போகிறா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விசித்ரா 13 லட்சத்தில் பணப்பெட்டி எடுத்துகிற மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஆனால் உண்மையிலேயே இங்கே உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்குள்ளே பணப்பெட்டி எடுக்கக்கூடிய கேலிபருக்கு கண்டிப்பாக வந்து தள்ளப்படுறது பூர்ணிமா தான். மேபி நாளைக்கு காலையில் என்ன அமௌண்ட் வைக்கிறாங்களோ கண்டிப்பாக 9 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் அமௌண்ட் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன வைக்கிறாங்களோ அதை வந்து பூர்ணிமா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு தனியாக ஃபீல் ஆகுது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து மாயா அவர்களுடைய கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பூர்ணிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மட்டம் தட்டி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து விஷ்ணுவை யூஸ் பண்ணி கேம் விளாண்டிங்க, விஷ்ணு உங்களை யூஸ் பண்ணி கேம் விளாண்டான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய பொட்டன்ஷியலில் விளையாடல, கேமராக்காக சில விஷயங்கள் பண்ணீங்க, உங்களுடைய கேம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் விளையாண்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை பற்றி மாயா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து பூர்ணிமா கிட்ட இவங்க தான் வின்னர் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்ச்சனாட்ட சொல்லிவிட்டு இந்த வாரம் நீங்கள் கன்ஃபார்மாக வெளியே போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஓங்கி அடிச்சிட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் பூர்ணிமா அப்படின்றவங்க மாயாவுடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க. ஸோ அதுலேருந்தே உடஞ்சி போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா பூர்ணிமா கண்டிப்பாக அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிக்கோங்க, நானும் இல்லை அர்ச்சனாவுக்கு சான்ஸ் இருக்குன்றது நீங்கள் சொல்கிறீங்க, பட் எனக்கு உங்களை சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணலை, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ க்ளீனாக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு மாயாவுக்கு இனிமேல் பூர்ணிமாவுடைய சகவாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பேசுகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வரட்டும், நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் பூர்ணிமா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் விசித்ரா, அர்ச்சனா இவங்க 2 பேருக்குள்ளே என்ன வாய்ப்பு இருக்குது அடுத்து அப்படி வருவோம். அர்ச்சனா தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நான் வரமாட்டேன்ட்டு. ஆனால் விசித்ரா வந்து எப்படினாலும் மனசு மாறலாம், பட் அவங்க இது வரைக்கும் பிரேக் ஆகலை. யங்ஸ்டர்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு டாஸ்க் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாமல் இவங்க வழி விட்டு நின்னது அதெல்லாம் ஃபன்னாக இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் இந்த டாஸ்கில் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு இப்போ கொஞ்சம் லேக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் அவங்க பணப்பெட்டி எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற டெசிஷன் நமக்கு தெரியல, ரூல்ட் அவுட்டு தான். சரியா? ஸோ தினேஷ் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, விஷ்ணு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஸோ மணி, பூர்ணிமா, மாயாவும் வந்து எடுக்க மாட்டாங்க. சரியா? விஜய் வர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவன் சைலண்ட்டாக இருக்கான், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கப்போ பணப்பெட்டி எடுத்துட்டு அவன் பாட்டு வெளியே கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நைட் ஒரு 12 மணிக்கு எடுக்க போகிறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹேஷ்டேக் சொல்லி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஹேஷ்டேக் சொல்லி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து சத்தியமாக தெரியல. சரியா? இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் ஒரு விரிசல் வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பியும் போய் புச்சுக்கு அப்படின்ற மாதிரி சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா தினேஷுக்கு வந்து அடிபட்டு அவர் காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது. பட் எதுவும் காயம் இல்லை, செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஸ்கேன் சேஃபர் சைடுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அர்ச்சனா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு தினேஷ் அவங்கள பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த சூட்டில் ஏதாவது ஒரு ஃபயர் ஆகும்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரே வந்து காலை உடைக்கிறேன் அப்படின்ற பேரில் டபால்னு வந்து உடச்சிட்டு அப்படியே வந்து படுத்து கிடக்காரு. இதில் எல்லாம் கலாய்க்கிறாங்க. தினேஷ் அந்த மாதிரி ரொம்ப கொழுப்பு இருந்தால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி விஷ்ணுலாம் வந்து ஓவராக ஓட்டிகிட்டு இருக்கான். டே என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க, நீங்கள் ஒழுங்காக விளையாண்டுருக்கணும், நீங்கள் இப்படிலாம் விளையாடுவீங்கன்னு யாருக்கு தெரியும், பேசாமல் போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து விஷ்ணு வந்து ஓட்டிகிட்டு இருந்தான். அது கரெக்டா, வீரனுக்குன்னா சட்டை கிளியும் தானே செய்யும், அதாவது சட்டை கிளியட்டும், ஆனால் இந்த டாஸ்கில் போய் கிழிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓட்டிகிட்டு இருக்கானுங்க மணியும் விஷ்ணுவும். அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது. சரியா? ஸோ மற்றபடி லைவில் எந்த சுவாரஸ்யமும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. நான் இருந்தால் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.